ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரண்டாம் திருமணமும் மூன்றாம் இடமும். இதுதான் தலைப்பு. பொதுவாக திருமணம் தோற்றுப்போகும் அமைப்பை 7ஆம் இடம் நமக்கு சுட்டிக்காட்டும். மறுமணம் நிகழும் அமைப்பை மிக துல்லியமாக 11ஆம் வீடு நமக்கு சுட்டிக்காட்டும். இல்லை, இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை தருமிடம். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள். இதில் திருமணமும் ஒரு பார்ட், ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு, 7ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு 7ஆம் இடத்துல அதீத பாவக்கோள்கள் இருந்து 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட வலுத்த நிலையில் இருக்கிறது, 11ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலையில் அந்த இடத்துல அமர்றது, அல்லது 11இல் வலுப்பெற்ற கிரகங்கள் அமர்றது, 11ஆம் இடத்துல வலுவான கோள்கள் அமர்றது, இதெல்லாம் திருமணம் மறு திருமணத்துக்கான வாய்ப்பை தரும். அதுலேயே இன்னும் ஒரு நுணுக்கமாக பார்த்திங்கன்னா, இளைய துணை ஸ்தானம் அப்படின்னு ஒன்று உண்டு ஜோதிடத்தில். இளைய துணை, அந்த இளைய துணை ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் வீடு. இந்த 3ஆம் இடத்தின் வலுவின் மூலமாகவும் மறு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டாகும். 7 முதல் திருமணம், 11 மறு திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள், 3ஆம் இடம் மறு திருமண வாய்ப்புகள். இப்போ சில ஜாதகங்களில் 11ஆம் இடத்துல ஒன்றும் பெரிய பவரே இருக்காது, வலுவாகவே இருக்காது. 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், ஒரு திருமணம் தோற்று போயிருக்கும். உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகுமான்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்தின் வலிமை பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்காது. 11ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், 11இல் பாவக்கோள்கள் ரொம்ப வலிமையாக இருக்கும். ஆனால் 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 3ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்போதும் இவங்களுக்கு மறு திருமணம் சிறப்பாக நடந்தேறிவிடும். அதில் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வரும். இளைய துணை அப்படிங்கிற அமைப்பில் இது வரும். இது குறிப்பாக பெண்களை விட ஆண்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா இளைய துணைனா 2ஆவதாக வர்ற துணை அப்படின்னு அர்த்தம். இளைய துணை அப்படிங்கிறதுல இவர்களிடம் வயதை குறைந்த துணை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அதில் வரும். பொதுவாக செகண்ட் மேரேஜ் செஞ்சுக்கிறதுல பெண்கள் தன்னை விட வயது குறைந்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் 27 வயசில் டைவர்ஸ் ஆகிடுது. இப்போ 2ஆவது திருமணத்துக்கு அவங்க ஒரு 30 வயசு உள்ள ஆணை பார்ப்பாங்க. அவங்களுக்கு திரும்ப 24 வயசு 23 வயசில் இருக்கிற ஒரு பையன் கல்யாணத்துக்கு கிடைப்பார் அப்படிங்கிறது ரொம்ப நடக்காத விஷயம் இல்லை, ரொம்ப அபூர்வமாக நடக்கும். பட் ஆண்களுக்கு அதே கணக்கில் பார்க்கும்போது ஒரு 27 வயசில் கல்யாணம் ஆகுது, 29 வயசுக்குள்ளே டைவர்ஸ் ஆகிடுது. அப்போ அவர் திரும்பவும் ஒரு 27 வயசு 28 வயசு பெண்ணை பார்க்கிறார். இளைய துணை, தன்னை விட வயதில் குறைந்த பெண்ணை பார்த்து மனம் முடிக்கும் யோகிதையில் அந்த பவர் அதிகமாக இருக்கும். அதனால் ஆண்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடமும் மறு திருமணத்திற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, 7ஆம் இடம் வலுத்து 3ஆம் இடமும் வலுவாக இருக்கும்போது இவர்கள் ஒரு திருமணம் இருக்கும்போதே மறு தொடர்புகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இது இன்னொரு சிக்கல். ஒய்ஃபெல்லாம் இருப்பாங்க, கல்யாணம் இருக்கும், குழந்தை கூட்டி இருக்கும், நல்ல விதமாக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, 2 குழந்தை இருக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கும். ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா கேப்பில் வேறு ஏதாவது கெடா வெட்டிடுவாங்க. இந்த 3ஆம் இடம் வலு 3ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன? முயற்சி, துணிச்சல். அது ஒரு தைரிய வீரிய ஸ்தானம் இல்லைங்களா? வீரிய ஸ்தானம்ல வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் 3ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னு. அப்போ அந்த வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரியான வேலைகளை துணிச்சலுடன் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுவும் இல்லாமல் 3ஆம் இடம் தொடர்புகள் ஸ்தானம் வேறு. நிறைய தொடர்புகளை உருவாக்கக்கூடிய இடமும் 3 தான். இளைய துணையை தரக்கூடிய இடமும் இதுதான். 2ஆவது திருமணத்துக்கு அது ஒரு ஆப்ஷனலாக வரும். இந்த இடத்துல வரும். இந்த வீட்டின் அடிப்படையிலையும் 2ஆவது திருமணம் நடக்கும். 11ஆம் இடம் ஒருவேளை டேமேஜ் ஆகியிருந்தால் 3ஆம் இடத்தின் அடிப்படையிலையும் நடக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம்னாலும், 7ஆம் இடம் கெடாத நிலையில் 3ஆம் இடம் அதிக வலுவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணை இருக்க மாற்று துணையை தேடும் அமைப்பையும் இது கொஞ்சம் கொடுக்கும். பொதுவாக 3ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் தான். 3, 6, 8, 12ங்கிறதுல 3ஆம் இடமும் ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி அதனால் திருமண வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்குற அமைப்பு இந்த 3க்கு உண்டு. மோஸ்ட்லி எல்லா லக்னங்களுக்கும் 3ஆம் இடம் ஒரு மாதிரி மோசமான வீடாக தான் வரும். இப்போ மேச லக்னத்துக்கு மிதுனம் நல்ல வீடுன்னு சொல்லிட முடியாது.
ரிஷப லக்னத்துக்கு கடகம் நல்ல வீடுன்னு சொல்ல முடியாது. மிதுன லக்னத்துக்கு சிம்மம் மட்டும்தான் நல்ல வீடாக வரும். கடக லக்னத்துக்கு கன்னி நல்ல வீடு கிடையாது. சிம்ம லக்னத்துக்கு துலாம் கேட்கவே வேண்டாம், நீச்ச வீடு. கன்னி லக்னத்துக்கு விருச்சிகம் ஆகாத வீடு. துலா லக்னத்துக்கு தனுசு சிறப்பில்லை. விருச்சிக லக்னத்துக்கு மகரம் லக்னாதிபதி உச்சமாவார்னாலும் கூட அது ஒரு பகை வீடு. தனுசு லக்னத்துக்கு கும்பம் ஒரு மாதிரி சம வீடு தான். மகர லக்னத்திற்கு மீனம் வெறும் சம வீடு. கும்ப லக்னத்துக்கு மேசம் நீச்ச வீடு, வலுவிளக்கும் வீடு, 3ஆம் வீடு. மீன லக்னத்துக்கு ரிஷபம் ஆகாத வீடு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 3ஆம் இடங்கிறது ஒரு நல்ல வீடாக வராது. அது நல்ல வீடாக ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் வரும். மோஸ்ட்லி லக்னங்களுக்கு பகை வீடாகவும் சில லக்னங்களுக்கு சம வீடாகவும் வரும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இளைய துணையை தரக்கூடிய 3ஆம் இடம் வலுக்கிறதுங்கிறதும் ஒரு விதமான சிக்கலை தரும். பொதுவாக துணிகரத்தை தரக்கூடிய, வீரியத்தை தரக்கூடிய, தைரியத்தை தரக்கூடிய, செயல்திறனை தரக்கூடிய இந்த வீடு தனிமனித வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றிகளை கொடுக்குங்கிறது ஒரு தனி கதை. 11ஆம் இடமும் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் தான். அந்த வெற்றியை தரக்கூடிய ஸ்தானங்களாக இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உபஜயஸ்தானம்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அதீத துணிச்சலே பல நிலைகளில் தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி அதனால் குடும்ப வாழ்க்கை சிக்கல்களையும் உருவாக்கிவிடும் தன்மை கொண்டது. ஒரு திருமணம் முறிந்து மறுமணம் செய்து கொள்வதுங்கிறது இன்றைக்கி சட்டப்படி சிக்கல் இல்லாத ஒரு விஷயம். அதை குறிக்கிற இடம் 11-3. 11ஆம் இடம் அதுக்கு ஒரு மறைமுகமாக நேரடியாக வலுத்தரும். 3ஆம் இடம் மறைமுகமாக வலுத்தரும். 9ஆம் இடம் கூட சில நிலைகளில் அந்த மாதிரி மறைமுகமான வலுவை தரக்கூடிய வீடு தான். ஆனால் ஒரு திருமணம் தோற்காத நிலையில், ஒரு திருமணம் நல்லா போயிட்டுருக்கிற நிலையில் வேறு தொடர்புகளை கொடுக்குற இடத்தையும் இந்த 3ஆம் வீடு செய்யுங்கிறது ஒரு சிக்கலான அமைப்பு தான். ஸோ உங்கள் லக்னத்திலேருந்து 3ஆம் இடத்தை எப்போயுமே கவனத்தில் பார்க்கணும். எந்த ஒரு ஜாதகத்துக்கு நம்ம மேட்சிங் பார்க்கும்போது இந்த விதிகளை எல்லாம் பொருத்தி பார்ப்போம். செகண்ட் மேரேஜுக்கு நம்மக்கிட்ட பொருத்தம் பார்க்கும்போது சொல்லியே பார்ப்பாங்க, சார் 2 பேருக்குமே 2வது திருமணம். அதில் நான் நிறைய ஜாதகங்களுக்கு இந்த விதிகளை பொருத்தி பார்த்துட்டு சொல்லுவேன், பொண்ணுக்கு 2வது திருமணம் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்ல விதமாக 3-11 வலுவெல்லாம் சிறப்பாக இருக்குது. பட் ஆணுக்கு பார்த்திங்கன்னா 2வது திருமணம் தோற்று போகிற அமைப்புலேயே இருக்குது. 11ஆம் இடம் டேமேஜாக இருக்குது, 11ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார், 3ஆம் இடம் அவ்வளோ பெரிய சிறப்பாக இல்லைன்னு சொல்லி அதனால் வேண்டான்னு சொல்கிற ஜாதகம்லாம் உண்டு. நம்ம எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதற்கு தகுந்த ஸ்தானத்தில் இருந்து பலன்களை எடுக்க வேண்டும் என்பது சூட்சம். ஓவராலாக ஒரு நல்ல ஜாதகம் கூட வாழ்க்கையில் தோற்று போகுங்க. நாட்டை ஆண்ட எத்தனையோ பேருக்கு கல்யாணமே ஆகலைல்ல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மக்களால் கொண்டாடப்பட்ட மாபெரும் தலைவர்கள், கலைத்துறை வெற்றியாளர்கள், விளையாட்டுத்துறை வெற்றியாளர்கள் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஸோ ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸாக ஒருத்தர் உயர்றதுங்கிறது வேறு, பொருளாதாரத்தில் வெற்றி பெறதுங்கிறது வேறு, தன்னோட கேரியரில் புகழ் அடையிறதுங்கிறது வேறு. ஆனால் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுங்கிறது அது தனிக்கதை. ரொம்ப சராசரியான ஒரு வாழ்க்கை, கைக்கும் வாய்க்கும் பத்தாத நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிற எத்தனையோ பேர் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க. அன்னாடும் ஒரு பிரச்சனைக்குரிய லைஃபாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் எப்போ பார்த்தாலும் தேக்க நிலை இருக்கும். ஆனால் சந்தோஷமான குடும்பங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஆக இது வேறு அது வேறுங்கிற மாதிரியான அமைப்பு தான். ஸோ இந்த 3ஆம் இடமும் மறைமுகமாக உங்களுக்கு ஏற்படும் இளைய துணையை குறிப்பிடும் வீடுகளாகிறது. அதனால் 3ஆம் இடத்துல வலுவான கோள்கள் அமரும்போது நமக்கு துணை இருக்க இளைய துணை வருகிறதா அல்லது துணையை இழந்து இளைய துணை வருகிறதாங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி இருக்கும். அதுக்கு 7ஆம் இடத்தை அப்போ பார்க்கணும். 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கா? ஒரு பெண்ணாக இருந்தால் செவ்வாயின் நிலைப்பாடு என்ன, ஒரு ஆணாக இருந்தால் சுக்கரனுடைய நிலைப்பாடு என்ன, 7இல் அமர்ந்த கிரகங்கள் என்ன தர காத்திருக்கின்றன, திருமணம் தோற்று போகக்கூடிய விதிகள் இந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி 3ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னா ஜாதகர் முயற்சி உடையவர், புகழ் உடையவர், வீரியம் உடையவர், தைரியம் உடையவர், பட் கூடவே இந்த மாதிரியான சில வேலைகளும் செய்வதற்கு வாய்ப்புகள் உடையவர், மறுக்க முடியாது. நன்மைகளும் தீமைகளும் கலந்தது தான் ஜோதிடம். ஒருத்தருக்கு லக்னத்திலே லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கார் ஆட்சியானா அது நல்ல விஷயம் ஜாதகருக்கு. ஆனால் அவர் யாரையுமே மதிக்க மாட்டார், எல்லாத்துமே தனக்கு தெரியும்னு நினைக்கிறது கெட்ட விஷயம். அப்போ நன்மைக்குள் தீமையும் தீமைக்குள் நன்மையும் மறைத்து வைத்து வேடிக்கை காட்டுவது தான் கடவுளின் ஒரு சூட்சுமம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வலுக்கிறது அப்படிங்கும்போது அதனுடைய வலுவினால் ஏற்படுற நன்மைகளும் இருக்கும். ஒரு ராகதேசம் நடக்கிறப்பல நல்லா படிச்சுட்டு சூப்பராக படிக்குது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டுங்கிற ரேஞ்சில் படிச்சுட்ருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நிறைய தீய பழக்கங்கள் அவங்களுக்கு வருது. தேவையில்லாத நண்பர்களின் தொடர்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது இது இருக்குது. இப்போ ராகுவுக்கான பரிகாரங்களை இவங்க செய்யும்போது அந்த குழந்தையினுடைய தாக்கமும் குறையும், படிப்பும் கெடுக்கும்.
கொடுக்கறது வந்தானே எல்லாம் பண்ணுவான். எரியிற தீ பாத்திரத்தை சூடாக்கி நீரை கொதிக்க வச்சு உள்ளே இருக்கிற உணவுப் பொருளை வேக வைக்கிறதுங்கும் போது அதில் கொதிக்கிற நிலையில் சிலது வெளியில் செதறவும் தான் செய்யும். இங்கே நெருப்பை பிடிங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொதிக்கிறது அடங்கிரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சூட்சுமம் தான். கிரகங்கள் எப்போதும் முழு நல்லவர்களும் கிடையாது, கிரகங்கள் எப்போதும் முழு கெட்டவர்களும் கிடையாது. வீடுகளில் எப்போதும் முழு நல்ல வீடு என்பது எதுவுமே கிடையாது. வீடுகளில் எப்போது முழு கெட்ட வீடு என்கிறது எதுவும் கிடையாது. கெட்ட வீடுகள்லேயும் சில நல்ல பலன்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கும், நல்ல வீடுகள்லையும் கெட்ட பலன் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கும். இப்போ இளைய துணையை குறிக்கக்கூடிய 3ஆம் இடமும் 2ஆம் திருமணத்திற்கு ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வீடுதான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.